தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மக்களவையில் மொத்தம் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவையில் மொத்தம் 8 எம்பிக்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திமுக எம்பி கனிமொழி மற்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். தற்போது 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி இரு அவைகளிலும் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக மக்களவையை பொறுத்த வரைக்கும் அமளி என்பது மிக அதிக அளவிலேயே இருந்தது. இதனையடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடிய நிலையில் 8 எம்பிக்கள் முதல் 5 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதில் ஜோதிமணி உள்ளிட்ட 5 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் மேலும் 3 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8 பேரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரினுடைய இந்திய கூட்டங்களில் பங்கேற்க முடியாத வகையில் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 8 பேரில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய திமுக உறுப்பினர் கனிமொழியும் ஒருவராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து 3 எம்பிக்கள் அந்த 8 பேரில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தூத்துக்குடி எம்பி கனிமொழி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர், கரூர் எம்பி ஜோதிமணி ஆகிய 3 பேர் அந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். இவர்கள் 8 பேரும் நாடாளுமன்ற நடப்பு கூட்டத்தொடரினுடைய இந்திய அலுவல் நாட்களில் பங்கேற்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமளியில் ஒரு பக்கம் ஈடுபட்டாலும் கூட இவர்களுடைய அமளி என்பது அவை விதிகளுக்கு மிகவும் முரணானது எனவும் அவையினுடைய மாண்பை குலைக்கும் வகையில் இருந்ததாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக தீர்மானம் கொண்டு வந்து இந்த 8 பேரும் நடப்பு கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.